லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. நீதி தீயை பற்றி எரியச் செய்வோம். நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். வட அமெரிக்காவில் உள்ள எல் சால்வதோர் நாட்டில் 1980ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டவர்தான் பேராயர் புனித ஆஸ்கர் ரொமேரோ. அந்நாட்டு பணக்கார முதலாளிகளின் கொடுந்துயர்களுக்கு ஆளாகி தேயிலை தோட்டங்களில் தினம் தினம் செத்து கொண்டிருந்தனர் ஏழை மக்கள். அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் நிலங்களை மீட்டெடுப்பதற்காக போராடிய இயேசு சபை அருள்பணியாளர் ருத்திலியோ கிராந்தே அவர்கள் அந்நாட்டு இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டார். இக்கொடுஞ்செயலை கண்ணுற்றதும் தன் வாழ்வையே மாற்றிக்கொண்டு ஓர் ஆயருக்குரிய தலைமைத்துவ பண்புகளோடு அம்மக்களுக்காக பணியாற்றிய பேராயர் ரொமேரோ அவர்களுக்காக தன் உயிரையும் இழக்கத் துணிந்தார். அன்றைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் எல் சால்வதோர் நாட்டு இராணுவத்திற்கு லட்சக்கணக்கில் பணமும் ஆயுதங்களும் வழங்கி மறைமுகமாக போரை தூண்டிவிட்டார். அவர்களுக்கு ஆயுத பயிற்சிகளும் வழங்க ஏற்பாடு செய்தார். இதனை கடுமையாக கண்டித்தார் பேராயர் ரொமேரோ. ஆனால் பயன் ஒன்றுமில்லை. ஜிம்மி கார்டரை தொடர்ந்து அமெரிக்க அதிபராக வந்த ரொனால்டு ரீகனும் இராணுவ உதவியை தொடர்ந்து அதிகரித்து வந்தார். எல் சால்வதோர் நாட்டில் எங்கு பார்த்தாலும் அடக்குமுறைகள். மக்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டனர். பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயினர். கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் இராணுவ வீரர்களின் கூடாரங்களாயின. நற்கருணை பேழைகள் உடைக்கப்பட்டு திருநற்கருணை வீதிகளில் வீசி எறியப்பட்டன. இதனை கண்டு வெகுண்டெழுந்த பேராயர் ரொமேரோ இந்த அநீதிகளுக்கு எதிராக நீதி தீயை பற்ற வைத்தார். மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி போராடினார். இதன் விளைவாக 1980ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஓர் ஆயர் கொல்லப்படலாம், ஆனால் மக்களை மையமாக கொண்ட திரு அவை ஒருபோதும் அழியாது என்றார் அவர். அன்று நிகழ்ந்த அநீதிகளுக்கு எதிராக இவர் பற்ற வைத்த நீதித்தீ இன்றும் அந்நாட்டில் பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் மக்கள் தங்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். அன்பானவர்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அநீதிக்கு எதிராக நீதித்தீயை பற்ற வைக்க வேண்டுமென நம்மை வலியுறுத்துகின்றன. ஒருவர் பொய்மைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து உண்மையை பேசும்போதும் உண்மைக்கு ஆதரவாக செயல்படும் போதும் அவர் எண்ணிலடங்கா துன்பதுயரங்களை அனுபவிப்பதுடன் கொடூர சாவினையும் சந்திக்க நேரிடுகிறது என்பது வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்துக்காட்டப்படும் இறைவாக்கினரான எரேமியாவின் வாழ்வு இதற்கு சான்றாக அமைகிறது. அப்பகுதியை இப்போது வாசிக்க கேட்போம். அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால்கிணற்றுக்குள் கயிற்றை கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். பின்னர்
அரசவையோருள் ஒருவரான எபேது மெலேக்கு என்பவர் அரசரிடம் சென்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்க எரேமியா காப்பாற்றப்படுகிறார். மேலும் அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் கூறுகின்றார் எரேமியா. அவர் உண்மையை உரைத்ததாலேயே அத்தனை இன்னல்களையும் அனுபவிக்கின்றார். நான் உண்மையானவனாய் வாழ்வதற்காக இந்த உலகம் எனக்கு அபராதம் போடுகிறது. பரவாயில்லை, பொய்மையின் தோள்களில் பயணிப்பதை விட உண்மையின் கால்களை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பது கூட உத்தமமானதுதான் என்று கூறுகின்றார் கவிஞர் மு. மேத்தா. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட தோற்கிற்பவர்க்கு என்கிறார் திருவள்ளுவர். அதாவது தம்மைத்தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக வாழ்பவர்களை எந்த துன்பம் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப்போல் புகழ்பெற்றே உயர்வார்கள் என்பது இதற்கு விளக்கமாக அமைகின்றது. அன்பர்களே, உலகில் நிகழும் அநீதிகளுக்கு எதிராக இறைவனே நீதித்தீயாக வெகுண்டெழுவதும் இந்நோக்கத்தை நிறைவேற்ற பலரை அழைப்பதையும் பார்க்கின்றோம். எகிப்தில் இஸ்ரேல் மக்களுக்கு பார்வோன் மன்னன் இழைத்திட்ட அநீதிகளுக்கு எதிராக நீதித்தீயை பற்ற வைக்க வேண்டுமென்பதன் அடையாளமாக கடவுள் எரியும் முட்புதரில் மோசேக்கு தோன்றி, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று மொழிகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்பதே எனது விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தைகள் வழியாக யூதச் சமுதாயத்தில் நிலவிய அநீதிகளுக்கு எதிராக நீதித்தீயை மூட்ட வந்ததாக கூறுகிறார் இயேசு. அதே வேளையில் நீதியை நிலைநாட்டுவதில் எரேமியா போன்று நெருக்கடிகளை தானும் சந்திப்பதாகவும் எடுத்துரைக்கின்றார். மேலும் மண்ணுலகில் அமைதியை அல்ல பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று இயேசு கூறுவதை நாம் தவறாக பொருள் கொள்ளக்கூடாது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே கட்டப்பட வேண்டிய பிளவுச் சுவரை பற்றி இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது பகைவனான சாத்தான் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்மை சுற்றிலும் அமைதிக்கு எதிரான தீமைகளை விதைத்து விடாத அளவிற்கு நாம் சுவர்களை கட்ட வேண்டும் என்கிறார். பொதுவாக அநீதிக்கு எதிராக நீதித்தீயை பற்ற வைக்க விரும்பும் அனைவரும் நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், ஏளன பேச்சுக்கள், எள்ளி நகையாடல்கள், துயரங்கள், துன்புறுத்தல்கள், கொடிய மரணங்கள் ஆகிய அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. அன்பர்களே, இன்றைய காலகட்டங்களில் நீதித்தீ பற்றி எரியட்டும் என்ற சொற்றொடர் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை நீதி பற்றிய தீ தொடர்ந்து எரியட்டும் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். இந்த சொற்றொடர் நீதியின் முக்கியத்துவத்தையும் அது எப்போதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் நீதித்தீ என்பது ஓர் உருவகமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது நீதியின் உணர்வையும் அது ஒருபோதும் அணைந்து போய்விடக் கூடாது என்பதையும் குறித்து காட்டுகிறது. எரியட்டும் என்ற சொல் நீதி பற்றிய அந்த உணர்வு எப்போதும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும், அதாவது நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த சொற்றொடர் பொதுவாக நீதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டவும் பயன்படுத்தப்படுகிறது. மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்பதே என் விருப்பம் என்று இயேசு கூறிய வார்த்தையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு எந்த அர்த்தத்தில் கூறியிருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன் என்று மொழிகின்றார் இயேசு. யோர்தான் நதியில் இயேசு தண்ணீராலும் தூயாவியாராலும் திருமுழுக்கு பெற்று தனது இறையாட்சி பணியை தொடங்கினார். இப்போது கல்வாரியில் தனது பாடுகளால் ஏற்படும் திருரத்தத்தால் இரண்டாவது திருமுழுக்கு பெற்று தனது பணியை நிறைவு செய்யும் விதமாக இவ்வாறு கூறுகின்றார். அன்பர்களே,
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி. விசைத்தறி தொழிலாளரான இவர் 1988ஆம் ஆண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து 2002ஆம் ஆண்டு முதல் அக்ரஹாரம் கிளைச் செயலராக பணியாற்றி வந்தார். அத்துடன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திலும் இணைந்து பணியாற்றினார். சமூக அக்கறையும் பொதுநலனில் ஆர்வமும் கொண்ட இவர் அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் ரேஷன் முறைகேடு மற்றும் சட்டவிரோதமாக காவிரி ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்தவும், சாயப்பட்டறை மற்றும் சாக்கடை கழிவுகள் ஆற்றில் கலப்பதை எதிர்த்தும் பலமுறை போராடினார். மேலும் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காகவும் மக்களை திரட்டி பல போராட்டங்களை நடத்தினார். ஏழைகளுக்கு மருத்துவ உதவிகள் கிடைத்திட வழிவகைகள் செய்தார். காவிரி ஆற்றின் ஓரத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நேரங்களில் பல்வேறு உதவிகளை செய்தார். நண்பர்களின் உதவியுடன் படிக்க வசதியற்ற ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார். குறிப்பாக கந்துவட்டி கும்பலின் அக்கிரமங்களைக் கண்டு வேலுச்சாமி கொதித்தெழுந்தார். இக்கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என களமிறங்கி போராடினார். இவர் வசித்து வந்த பகுதியில் பெண் தொழிலாளி ஒருவர் சிவக்குமார் என்பவரிடம் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியிருந்தார். இந்நிலையில் வாங்கிய பணத்தை திருப்பிச் செலுத்த முடியாத அந்த பெண் தொழிலாளியின் மகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து அதனை காணொளியில் படம் பிடித்து இணையதளத்தில் வெளியிட்டனர் சிவக்குமாரும் அவரது நண்பர்களும். இதனால் மனமுடைந்த அந்த பெண் தொழிலாளி வேலுச்சாமியிடம் சென்று முறையிட்டார். இக்கொடுஞ்செயலால் கொதித்தெழுந்த வேலுச்சாமி அப்பெண்ணை கூட்டிச் சென்று பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திலும் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தார். இதனால் வேலுச்சாமியை பழிவாங்க திட்டம் தீட்டியது அந்த கந்துவட்டி கும்பல். கடந்த 2010ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதியன்று வேலுச்சாமி பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் சென்றுவிட்டு திரும்புகையில் அவரை கொடூரமாக வெட்டி கொன்றது அந்த கும்பல். இப்படுகொலைக்கு காரணமானவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு தற்போது சிறையில் இருக்கின்றனர். பிறரின் நல்வாழ்விற்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்தவர் வேலுச்சாமி. நாமக்கல் பகுதியில் அநீதிக்கு எதிராக வேலுச்சாமி பற்ற வைத்த நீதித்தீ இன்றும் சுடர்விட்டு ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் கல்வாரியில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் மீது கண்களை பதித்து நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் புனித பவுலடியார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைத்து நமக்குரிய சமுதாய கடமைகளை நன்கு நிறைவேற்றுவோம். நாம் வாழும் இச்சமுதாயத்தில் வேற்றுமைகளை விதைத்து மனித மாண்பை சிதைத்தழிக்கும் அநீதிகளுக்கு எதிராக நீதி தீயை பற்றி எரியச் செய்வோம். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார். தேவையான பொருளை விலையேற்றிடுவார், ஏழை எங்கள் அழுகையிலே மகிழ்ந்திடுவார். எம் தெய்வமே இறைவா, இறைவா, இறைவா. எம் தெய்வமே இறைவா. இந்நிலையில் அன்பர்களே, இம்மாதம் 14ஆம் தேதி, அதாவது நமது நாட்டின் விடுதலை நாளுக்கு முந்தின நாள், புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பேயின் விழாவை கொண்டாடினோம். இவரும் நீதிக்காக குரல் எழுப்பிய ஒரு மாபெரும் புனிதர்தான். இளைஞர்களுக்காக அமளியின் வீரன் என பெயர் தாங்கிய பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். இவருடன் ஏறத்தாழ 500 இளந்தொண்டர்கள் ஒத்துழைத்ததால் பத்திரிகையின் எண்ணிக்கை 10 லட்சம் என அதிகரித்து 10 லட்சத்தையும் எட்டி பிடித்தது. ஜப்பான் நாடு செல்ல அரியதொரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அங்கே நாகசாகி நகரில் தம் பத்திரிகை மறைப்பணியை தொடர்ந்தார். 2 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு மீண்டும் போலந்து வந்தார். 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. ஜெர்மன் நாட்டு நாசிப்படையினர் போலந்து நாட்டை கைப்பற்றினர். மேக்சிமில்லியனும் அவருடைய தோழர்களுள் சிலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆயினும் அமல அன்னையின் திருநாளன்று எதிர்பாராத விதமாக விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலை பெற்று வெளியே வந்த மேக்சிமில்லியன்
தனது பத்திரிகையில் போரையும் அதன் கொடூரங்களையும் கண்டனம் செய்து எழுதியிருந்தார். இவை எல்லாமே நீதிக்கான ஒரு குரலாகவே வெளிப்பட்டது. இதனை கண்டு கோபமடைந்த நாசி படையினர் மேக்சிமில்லியனை கைது செய்து இராணுவ முகாமுக்கு கொண்டு போயினர். அங்கிருந்து அவரை ஆஸ்விட்ச் என்னும் கடுங்காவல் முகாமுக்கு மாற்றினர். அங்கே போனவர் எவரும் உயிருடன் திரும்பியதில்லை. அவ்வாறுதான் நமது புனிதரும் அங்கே கொல்லப்பட்டார். 1941 ஜூலை மாதம் கைதி ஒருவன் தப்பி ஓடிவிட்டான். அவன் மீண்டும் பிடிபடாவிட்டால் அவனுக்கு பதிலாக வேறு 10 கைதிகளை சுரங்க அறைக்குள் அடைப்பது என அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர். தப்பி ஓடிய கைதி பிடிபடவில்லை. ஆகவே கைதிகளுள் 10 பேரை தேர்வு செய்தனர் படைவீரர்கள். அவர்களுள் ஒருவன் தான் சுரங்க அறைக்கு செல்ல வேண்டியதை எண்ணி ஓலமிட்டு அழுது கொண்டிருந்தான். ஐயோ, என் மனைவியும் 2 குழந்தைகளும் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றனரே, என் குடும்பம் என்னாவது, என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என அதிகாரிகளிடம் மன்றாடினான். இதை பார்த்து கொண்டிருந்த மேக்சிமில்லியன் தானாகவே முன்வந்து அழுது கொண்டிருக்கும் கைதிக்கு பதிலாக தான் சுரங்க அறைக்கு செல்ல தயார் என்றார். இராணுவ அதிகாரி அந்த கைதியை தள்ளிவிட்டு அவனிடத்தில் மேக்சிமில்லியனை நிறுத்தினான். பின்னர் கைதிகள் 10 பேரும் சுரங்க அறைக்குள் அடைக்கப்பட்டனர். 3 வாரத்திற்குள் 6 கைதிகள் இறந்துவிட்டனர். சுரங்க காவலர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மேக்சிமில்லியனும் மற்ற 3 கைதிகளும் ஜெபத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டனர். மேக்சிமில்லியன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தனர். உடனே அவருக்கு கார்பாலிக் ஆசிட் என்ற நச்சு ஊசி செலுத்தப்பட்டது. இதனால் அவர் உயிர் துறந்தார். அன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள், அன்னை மரியாவின் விண்ணேற்ற பெருவிழா. அன்பு நிறைந்தவர்களே, நீதிக்காக போராடுகிறவர்கள் அனைவரும் தேவையில் இருப்போருக்காக தங்கள் உயிரையும் தற்களிப்பு செய்ய முன்வருவார்கள் என்பதை நாம் மேலே கண்ட நிகழ்வில் பார்த்தோம். ஆகவே நாம் வாழும் இச்சமுதாயத்தில் வேற்றுமைகளை விதைத்து மனித மாண்பை சிதைத்தழிக்கும் அநீதிகளுக்கு எதிராக நீதி தீயை பற்றி எரியச் செய்வோம். அப்போது அதற்கான பரிசாக விண்ணக வாழ்வை என்றும் வாழும் இறைவன் நமக்கு அருள்வார். இதற்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இப்போது ஒரு சிறிய ஜெபத்துடன் இந்நாள் மறைவுரை சிந்தனையை நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, நீர் படைத்த இந்த அழகான உலகம் இன்று அநீதிகளால் நிறைந்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் போர்கள், வன்முறைகள், கலவரங்கள், ஏற்றத்தாழ்வுகள் என தீமையின் வடிவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அதே வேளையில் இந்த அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்தெழும் எத்தனையோ நல்லவர்களையும் நீர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறீர். அவர்களோடு இணைந்து நாங்களும் வழியில் நீதிக்காக குரல் எழுப்பச் செய்தருளும். அன்பும் சமத்துவமும் நீதியும் நேர்மையும் உண்மையும் அமைதியும் நிறைந்த உலகத்தை நீர் படைக்க எண்ணினீர். ஆகவே நாங்களும் உம்மோடு இணைந்து அத்தகைய ஒரு உலகத்தை படைக்க முனைவோமாக. அதற்கான அருள்வரங்களை இந்த நாளிலே எங்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. ஆமென். இடர்கள் கூட இனிக்கின்றதே, என் இனியவன் என்னில் இயங்குவதால். இடர்கள் கூட இனிக்கின்றதே, என் இனியவன் என்னில் இயங்குவதால். தடைகளில் மனம் மகிழ்கின்றதே, என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால். நினைவிலும் நீங்காது உன் முகமே, இது நேசமே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. நீதித்தீயை பற்றி எரியச் செய்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.